காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பைபிளின் நீதிமொழிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3 படிக்க கேளுங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஞான வார்த்தைகளினால் எங்களோடு பேசுபவரே, பரிசுத்த பைபிள் என்பது ஞானமுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தோட ஆவியோட பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஆவிக்குரிய ரீதியிலும் உலக வாழ்க்கையிலும் ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது. அதற்காக உமக்கு இந்த அலங்காரமான கிரீடத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் புரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் எங்கள் வாயை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், எங்கள் உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்கிற ஜெபத்தை உம்மோடு வைக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாள் காலையிலும் மகிமை டிவிலே காலை 5:45 மணிக்கு தமிழகம் முழுவதும் மற்றும் ஜீசஸ் டிவியிலே காலை 7 மணிக்கு ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழலாம். யூடியூபிலே
காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் என்கிற தலைப்பிலே அநேக செய்திகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் விசுவாசிகளுக்கு இது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் கேட்டு பயனடையுங்கள். இன்றைக்கான தியானத்தின் தலைப்பாக ஞானத்தின் 7 தூண்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. அன்பானவர்களே, பைபிளின் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஞானத்தை பெண்ணுக்கு ஓமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி என்று நீதிமொழிகள் 9:1 வாசிக்கிறோம். அதற்கு விளக்கம் தருகிற விதத்திலே நீதிமொழிகள் 14ஆவது அதிகாரம் 1 வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டுகிறது. அந்த வீடு என்ன? அதுவே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, அது குடும்ப வாழ்க்கை, அது பரிசுத்த வாழ்க்கை, அது சபை வாழ்க்கை, அது ஆலய வாழ்க்கை, அது ஒரு நித்திய வாழ்க்கை. நாம் பூமியிலே வாழுகிற வாழ்க்கையில் தான் இந்த 4 வகையான வீடுகளையும் ஞானத்தோடு கட்டி எழுப்ப வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி அதன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று 7 தூண்களை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. 7 என்ற வார்த்தை பூரணம் என்பதை குறிக்கிறது. ஒரு வீட்டை கட்டும் போது அதற்கு உறுதியான வல்லமையான 7 தூண்கள் அவசியம். அந்த தூண்கள் தான் அந்த கட்டிடம் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது. ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து ஜெபிப்பதற்கும் உபவாசித்து ஜெபிப்பதற்கும் சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள கதீட்ரல் ஆலயத்திற்கு செல்வேன். வெளிவாசலிலே மிக கம்பீரமான உயரமான தூண்களை காணலாம். அந்த தூண்களை பார்க்கும் போதெல்லாம் அவை ஆண்டவருடைய மகத்துவங்களையும் மேன்மையையும் எனக்கு நினைவுபடுத்தும். அந்த பெரிய பலமிக்க தூண்கள் அந்த ஆலயத்தை தாங்கி நிற்கின்றன. அன்றைக்கு யாக்கோபு ஒரு பெரிய கல்லை எடுத்து தூணாக நிறுத்தினார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் என்று சொன்னார். ஆதியாகமம் 28:22 படிக்கிறோம். பைபிளின் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:15 படிக்கிறோம். சிலர் இந்த 7 தூண்களையும் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 7 அஸ்திபார உபதேசங்களுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். சரி, ஞானம் கட்டுகிற அந்த வீட்டில் உள்ள 7 தூண்கள் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தூணாக காணப்படுகிற ஞான உபதேசங்கள் என்ன? ஒவ்வொன்றாக கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கும் நாளையும் தொடர்ந்து இதை தியானிப்போம். அந்த முதலாவது ஞானத்தின் 7 தூண்களிலே முதல் தூண் என்னவென்றால் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. ஞானம் கட்டுகிற வீட்டில் உள்ள முதல் முக்கியமான தூண் தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கை ஆகும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6 படிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று படிக்க முடிகிறது. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று சொல்லப்படுகிற பதம் நம்பிக்கையாய் இருந்து அவரில் சார்ந்து கொள், அவரையே உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள், அதை பற்றி வெளிப்படுத்து என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பிரசித்தி பெற்ற யூத ரபியாகிய பார்க்காப்பா என்பவர் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது, யூத மார்க்கத்தின் எல்லா தத்துவங்களும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலேயே உறுதியாய் நிற்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன் தான் அவரை சார்ந்து நிற்க முடியும்.
முழு பழைய ஏற்பாடும் தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கையின் உபதேச அடிப்படையிலே தான் அமைந்திருக்கின்றன. ஞானமுள்ளவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவருடைய கட்டளைகளின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்கிறார். நீங்கள் ஒரு சொல் அகராதி புஸ்தகத்தில் நம்பிக்கை என்ற பதத்தை ஆராய்ந்து கவனிப்பீர்கள் என்றால் அதற்கு ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு பொருள் மீதோ வைக்கப்படும் உறுதியான விசுவாசத்தையும் சார்ந்து கொள்ளக்கூடிய தன்மையையும் அவருடைய உண்மையையும் நீதியையும் நன்னடக்கையையும் வெளிப்படுத்துவதாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் நம் முழு உலகமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. அரசாங்கமோ பொருளாதாரமோ உலகத்தில் உள்ள நிறுவனங்களோ நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடைபெற்று வருகின்றன. திருமண காரியத்தை பாருங்கள். மனைவி தனக்கு உண்மையுள்ளவளாய் இருப்பாள் என்று கணவன் நம்புகிறான். அப்படியே கணவன் தன்னை கடைசி வரை காப்பாற்றுவான் என்று மனைவி நம்புகிறாள். உலகத்தில் உள்ள ஜனங்களின் உறவு முறைகள் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இருக்கின்றன. இந்த உலக வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலும் நாம் நிச்சயமாய் சார்ந்து கொள்ளக்கூடியவர் ஒருவர் உண்டென்றால் அவர் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மால் தனிமையாய் நடந்து செல்ல முடியாத அருமையானவர்களே, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த வையகத்திலே நம்மை பாதுகாத்து வழி நடத்தி செல்லுகிற ஒருவர் மேல் நாம் சார்ந்துதான் ஆக வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரே நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவர் ஆவார். பைபிளிலே சங்கீதம் 22:4 படித்து பார்த்தோம் என்றால் தாவீது ராஜா முற்பிதாக்களின் சரித்திரத்தை வாசித்து விட்டு சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அசைக்க முடியாத தூணாகிய கர்த்தர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்து சார்ந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 படிக்கிறோம். அந்த நம்பிக்கையே உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கியமான தூணாகும். எபிரேயர் 11:1-2 படிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஞானத்தின் 7 தூண்களிலே முதலாவது தூண் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. ஞானத்தின் 7 தூண்களிலே இரண்டாவது தூண் என்னவென்றால் உண்மையும் உத்தமமும். நீதிமொழிகள் 10:9 படிக்கிறோம், ஞானம் கட்டுகிற வீட்டிலே இரண்டாவது தூண் ஒன்று உண்டென்றால் உண்மையும் உத்தமமாகும். படிக்க கேளுங்கள், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். பொதுவாக உத்தமம் என்ற வார்த்தை உண்மையோடு இணைந்து வருகிறது. அது முழுமையையும் நம்பப்படத்தக்க ஒரு குணாதிசயம். முழுமையாக நாம் நம்பலாம். பொய்யோ புரட்டோ இல்லாத மேன்மையான குணாதிசயம். அது நேர்மையையும் நீதியையும் விளங்க செய்கிறது. உத்தமமாய் இருக்கிறவர்களிடத்திலே தரமான நற்கனிகளை காணலாம். அவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் வஞ்சிக்கவும் மாட்டார்கள், ஏமாற்றவும் மாட்டார்கள். கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இந்த உத்தம குணத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறார். பைபிள் காலத்தை நோக்கி பார்ப்போம் என்றால் நோவா தன் காலத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் மத்தியிலும் உத்தமராய் வாழ்ந்து வந்தார். ஆகவேதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே கர்த்தர் பொல்லாதவர்களை அழிக்க தீர்மானித்த போது உத்தமனாயிருந்த நோவாவை பேழைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டார். அதுபோலவே இன்னொரு உதாரணம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். ஆதியாகமம் 17:1 படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை ஞானம் கட்டுகிற வீடாக ஒரு துணையான உறுதியான தூண் உள்ளதாக இருக்க வேண்டுமா? உத்தமத்தை நாடுங்கள்.
ஜெனியூன்னஸ், இன்டெகிரிட்டி என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாய் வாழ இன்றைக்கு தீர்மானியுங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் என்று கர்த்தரால் அழைக்கப்படுவீர்கள். தலை சிறந்த பிரசங்கியராய் இருந்த C.H. ஸ்பர்ஜன் என்பவர் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதும் போது, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதுதான், ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உத்தமமும் நீதியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதினார். தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமமாயிருங்கள், கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவா என்று உபாகமம் 18:13 வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் உத்தமமாய் ஜீவித்ததினால் கர்த்தரிடத்திலும் ஜனங்களிடத்திலும் நற்சாட்சி பெற்றார்கள். நீதிமொழிகள் 28:18 படித்தோம் என்றால், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அன்பானவர்களே, உத்தமத்திற்கு எதிர்மறையான குணாதிசயம் பொய்யும் புரட்டுமாகும். கெட்டிக்காரனுடைய புழுகு 8 நாளைக்கு என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் ஒரு பழமொழி உண்டு, ஒருவன் சிலரை ஏமாற்றலாம், சில காலம் சிலரை ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. ஜெர்மனி தேசத்தில் ஒரு பழமொழி உண்டு, பொய்யின் கால்கள் குள்ளமான கால்கள், அதை வைத்து நீண்ட தூரம் ஓட முடியாது என்று படிக்க முடிகிறது. ஞானத்தின் 2ஆம் தூணாகிய உண்மையும் உத்தமம் என்கிற பகுதியிலிருந்து நாளை தினத்திலும் இதை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தூய ஆவியானுடைய திருப்பெயராலும் உம்மிடம் வந்து உம்மை சார்ந்து நிற்கிறோம். ஞானத்தின் 7 தூண்களை கற்றுத்தருகிறீர். முதலாவது தூணாகிய தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையையும், 2வது தூணாகிய உண்மையும் உத்தமத்தையும் நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. கேட்டுக்கொண்ட சத்தியத்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நாங்கள் உணர, கண்டுகொள்ள, உண்மையை தேட, அதன் மூலமாக நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நீதிமான்கள் என்று நீங்கள் அழைக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you.
ஆமென்.